மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் லாரிகள் ஓடாது என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் செய்தியாளர் பிரபு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு. வரும் 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் லாரிகள் ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல். சிகந்தர், தமிழ்நாடு மாநில உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நாமக்கல் அடுத்த வள்ளிபுரத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் மாநில தலைவர் தன்ராஜ் செய்தியாளர்கள் பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், 15 ஆண்டுகளுக்கு மேல் லாரி பயன்பாட்டில் உள்ளது. லாரி மற்றும் போக்குவரத்துகளுக்கு தகுதி சான்றிதழ் புதுப்பிக்க கட்டணம் ரூ.2500 இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் மத்திய மோட்டார் வாகன சட்டத்தின்படி அனைத்து வாகனங்களுக்கும் தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தியது. அதன்படி 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள லாரிகள், மினி சரக்கு வாகனங்கள் மற்றும் போக்குவரத்துகளுக்கு தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணம் ரூ.14,500ஆகவும், 20 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள வாகனங்களுக்கு 28,200ஆகவும் நிர்ணயம் செய்துள்ளது. ஏறத்தாழ 10 மடங்கு வரை தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணம் உயர்ந்து இருப்பதால் லாரி உரிமையாளர்கள் தங்களது வாகனத்தின் தகுதி சான்றிதழை புதுப்பிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளனர். தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை மற்ற மாநிலங்களைப் போன்று தமிழகத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் என தமிழக போக்குவரத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தகுதி சான்றிதழ் புதுப்பிக்க முடியாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் டெல்டா பகுதியான தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர் பகுதியில் லாரிகள் ஓடவில்லை. மேலும் தமிழகம் முழுவதும் லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர், கிளீனர் உட்பட 1,50,00,000 பேர் உள்ளனர். தகுதி சான்றிதழை புதுப்பிக்க கட்டணம் 10 மடங்கு உயர்ந்துள்ளதை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் வரும் 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் தமிழகம் முழுவதும் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். குடிநீர், பால் வண்டிகள் மட்டுமே இயங்கும் என்று பேச்சுவார்த்தையில் நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் குடிநீர், பால் வண்டிகளும் ஓடாது என தெரிவித்தனர். ஸ்ரீதர், விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபு.